Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இது வரைக்கும் நாம பலவிதமான பேய் சம்பவங்களை பார்த்துருக்கோம். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட புஷ்பா பாணியில கூட ஒரு பேய் சம்பவத்தை பார்த்துருப்போம். ஒருத்தர் மரம் வெட்டுவாரு, அந்த மரத்தாலே அவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி. சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல. பட் மரம் வெட்டுற ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா மரம் வெட்டுற ஆளுலாம் இல்லை. பட் இந்த இடத்துல ஒரு மரத்தால ஒருத்தருக்கு இல்லை, ஒரு ஊருக்கே பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பேய் மரம், அண்ட் ரொம்பவே பெரிய மரம் கூட. ஆனா அந்த மரத்தால அந்த ஊருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபேமிலியிலும் ஒரு பயங்கர அமானுஷமான சம்பவமும் அந்த மரத்தாலையும் நடந்திருக்கு. அதுதான் நமக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவரோட நேம் சரண். அண்ட் சரண் இவர் கர்நாடகா டும்கூர்ல இருக்கிற டிப்டூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் சரண் இவருக்கு நடக்கல, இவருடைய சித்தப்பாக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் கிட்டத்தட்ட 25 இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கிராமத்திலும் நடந்திருக்கு. சரியா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகா டும்கூர்ல இருக்கிற அந்த டிப்டூர். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சரண் அப்ப அவருக்கு வயசு 2 தான் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா அவர் ஒரு குழந்தை. இது மட்டும் இல்லாம சரண் இவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் இருந்துட்டு இருக்காரு, அண்ட் ஒரு தங்கச்சியும் இருந்துட்டு இருக்காங்க. அப்பா இவரு தான் மூத்தவர். இது மட்டும் இல்லாம 25 வருஷத்துக்கு முன்னாடி சரண் இவருடைய குடும்பம் அந்த ஏரியாலே நிறைய பேர் மதிக்கக்கூடிய நல்லா செல்வாக்கு அதிகமா இருக்கிற ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்கு. பட் என்னதான் செல்வாக்கு அதிகமா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு இந்த ஜாதின்றது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அது என்னன்னா சரண் இவங்க அப்பாவுக்கு அவங்க ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அவருடைய தங்கச்சி கூட அவங்க ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சரண் இவருடைய சித்தப்பா எனக்கு நீங்க பாக்குற பொண்ணுலாம் தேவையில்லை, எனக்கு தேவையான பொண்ணு நான் கட்டிக்க போற பொண்ணு நானே பாத்துக்கிறேன். எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அது எந்த ஜாதி என்னென்னலாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுல நீங்க யாருமே குறுக்க வராதீங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல ரொம்ப வருஷமா ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா சரண் இவருடைய தாத்தா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அனுமதிக்கவும் இல்லை. சொல்ல போனா சரண் இவருடைய பாட்டி ஒரு ஹிட்லர் மாதிரி, கட்டினா என் ஜாதியில் தான் கட்டணும் அப்படின்னு அந்த பாட்டி அந்த சமயமே ரொம்பவே இருந்திருக்காங்க. சொல்ல போனா இந்த குடும்பத்தோட மொத்த கட்டுப்பாடு பாட்டி இவருடைய கைக்குள்ளதான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் சித்தப்பா இவரும் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. பட் அந்த பொண்ணு வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. சொல்ல போனா இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுவாங்கல்ல, அந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணும். ஸோ பார்த்த உடனே சித்தப்பா இவருக்கும் பிடிச்சிருது. அந்த பொண்ணுக்கும் ஆரம்பத்துல இல்ல இவனெல்லாம் காதலிச்சா கண்டிப்பா சேர்க்க விட மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் தள்ளி தான் இருந்திருக்காங்க. ஆனா சித்தப்பா இவரும் தொடர்ந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் ஓகே நம்மளும் காதலிக்கலாம் அப்படின்னு இப்போ 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி உங்க பையன் அந்த பொண்ணு கூட இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் அவங்க பாட்டிக்கிட்டையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால அவங்க பாட்டி அதாவது சித்தப்பாவோட அம்மா அவரை போட்டு போலன்னு பொழந்திருக்காங்க அந்த வயசுல. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆள் அனுப்பி இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களையும் பயமுறுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில சித்தப்பா இவரும் வீட்டுக்கு தெரியாம அந்த பொண்ணை பாக்குறது பேசுறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில நாட்களா இல்ல மாதங்களா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் சித்தப்பா இவருக்கும் புரிஞ்சிருது செத்தாலும் இவளை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஜாதி தான் முக்கியம் அப்படின்றதுனால சித்தப்பா இவர் என்ன பண்றாருன்னா பேசாம நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு 2 பேருமே பிளான் பண்றாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு நாள் ஊரை விட்டு ஓடுறதுக்கும் பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ற அந்த இரவே பார்த்தீங்கன்னா சித்தப்பா இவரும் கையில ஒரு தாலி கயிறு ரெடி பண்ணி அந்த பொண்ணோட கழுத்துலயும் கட்டிடுறாரு. இப்ப இவங்க
கணவன் மனைவி யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. இவங்களும் ஊரை விட்டு ஓடலான்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு செய்தி சொல்ல, ஆனா இவங்க ஊரை தாண்டதுக்குள்ளே ஊரை சுத்தி இருக்கிற பாட்டி அவங்களுடைய விசுவாசிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் மடக்கி பிடிச்சிடுறாங்க. இப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையுமே இப்போ எங்க கொண்டுட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய பேய் மரமும் இருந்துட்டு இருக்கு. அந்த பேய் மரத்தை பத்தி ஒரே விஷயம் சொல்லணும்னா, அந்த ஊர்ல பேயூற்ற சடங்கு சொல்ல போனா, அந்த சுட்டு வட்டாரத்துல இந்த பேயூற்ற சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, யார் உடம்புலயாச்சும் பேய் போகுதுன்னா அவங்க உடம்புல இருந்து அந்த பேய் எடுத்து அதை ஆணில சுத்தி இந்த மரத்துல தான் வந்து அடிப்பாங்க. சொல்ல போனா ஊர்ல இருக்கிற மொத்த பேயும் இந்த மரத்துல தான் தங்கியும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பேய் மரத்துல தான் இப்போ இவங்க 2 பேரையுமே கட்டி போட்டிருக்காங்க. இதுல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி அவங்க குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே, சொல்ல போனா சித்தப்பா இவங்க குடும்பம் எல்லாருமே அந்த இடத்துக்கும் வராங்க. இதுலயும் பாட்டியா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே சித்தப்பா இவரை ஃபர்ஸ்ட் அடிக்கல, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, விட்டுருங்க, நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம் அப்படின்னு அவங்களும் எவ்வளோ சொல்றாங்க. ஆனா யாருமே இந்த ஒரு விஷயத்த கேட்கற மாதிரி இல்ல. குறிப்பா பாட்டி இவங்க, என்னடி என் புள்ளைய கல்யாணம் பண்ணி என் சொத்தை வளைச்சு போடலான்னு பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி பேசி ஏதோ தப்பெல்லாம் பேசியிருக்காங்க. கடைசியா அந்த குடும்பத்தாளுங்க, அதாவது சித்தப்பா இவங்க குடும்பத்தாளுங்களையும் அந்த பொண்ணை மரத்துல கட்டி வச்சு அடிச்சு அவங்களோட உயிர் அந்த மரத்திலே போயிருது. இந்த ஒரு விஷயத்த பாட்டி இவங்களும் எதிர்பார்க்கல. நல்லா அடிச்சுட்டு துரத்தி விட்டுலாம் அப்படின்னு தான் பாட்டி இவங்களும் பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா அந்த குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து இந்த ஒரு விஷயத்த அப்படியே மூடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சித்தப்பா இவரையும் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவரையும் இழுத்து வீட்டுக்கும் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சித்தப்பா இவரு கண்ணு முன்னாடியே அவருடைய மனைவி இறந்தும் போயிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் தான். சொல்ல போனா தாத்தா பாட்டி இவங்க 2 பேரு தான் மெயினா அடிச்சு அந்த பொண்ணை கொன்னு இருக்காங்க. இப்ப சித்தப்பா இவரு காதலிச்ச பொண்ணு உயிரோட இல்ல. இதனாலே சித்தப்பா இவரு ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்காரு. ஆனா உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த அளவுக்கு தன்னைத்தானே ரொம்பவே வருத்திட்டு வந்துருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப சித்தப்பா இவங்க வீட்டுல, அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இவன் இன்னும் கொஞ்ச நாள் இப்படிதான் இருப்பான், அதுக்கப்புறம் இவன் நாம சரி பண்ணி வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வீட்டுல எல்லாருமே பிளான் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்படியே சித்தப்பா இவங்க மனைவி இறந்து போய் 3 நாளும் ஆகுது. அந்த 3வது நாள்ல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அன்னைக்கு வழக்கம் போல வீட்டுல எல்லாருமே குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சித்தப்பா இவரை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சரி இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும், இப்போதுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சதான் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு வீட்டுல பேசிட்டே இருக்க. இதுக்கப்புறம் எல்லாருமே நார்மலா பேசிட்டு அவங்க ரூம்ல போயிட்டு தூங்கவும் போறாங்க. அன்னைக்கு வழக்கம் போல எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா சித்தப்பா இவருக்கு மட்டும் தூக்கமே வரல. காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். இதனாலே சித்தப்பா இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டு மாடியில அவங்க இறந்து போன மனைவியை நினைச்சு அழுதுட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சரண் இவருடைய அப்பா பார்த்திருக்காரு. இவன் என்ன லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு அவரும் அந்த ஒரு விஷயத்த பெருசா கண்டுக்கல. எப்படி இருந்தாலும் சரியாயிருவான் அப்படின்னு நினைச்சுதான் அவரும் சாதாரணமா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம சரண் அவங்க அப்பாவுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமும் இருந்துட்டு இருக்கு. இந்த பழக்கம் இருக்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிக்கு சுத்தமா தெரியாது. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு. பட் அவங்க மனைவிக்கு தெரியும். இதனாலே அவரும் அந்த பீடி சிகரெட்டை வாங்கி மறைச்சு வச்சுதான் மாடியில போயிட்டு யாருக்குமே தெரியாம புடிச்சிட்டும் வருவாரு. அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு அவங்க தம்பி மேல சுத்திட்டு இருக்காருல, அதே சமயம் இவரும் சிகரெட் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு மாடிக்கும் போயிருக்காரு. அப்பதான் பார்த்திருக்காரு தம்பி இங்க சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு. அண்ட் அவங்க வீடும் ரொம்பவே பெருசு, மாடியும் ரொம்பவே பெருசு. அந்த மாடியிலே பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு மறைவான இடமா இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல உட்காந்துதான் இப்போ சரண் அவங்க அப்பா வீடியோ சிகரெட்டோ ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டும் இருக்காரு. அப்படி புடிச்சிட்டு அவங்க தம்பி என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி சும்மா வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்க. அப்போ அவங்க தம்பி ரொம்ப நேரமா அங்க எங்க நடந்துட்டு இருந்தவரு திடீர்னு ஒரு இடத்துல நின்று யாரு கூட பேசுற விஷயத்த இவரும் பாக்குறாரு. இந்த ஒரு விஷயம் சரண் அவங்க அப்பாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட இவன் அந்த பொண்ணு போனதுல இருந்தே இந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இவரும் அதை பெருசா கண்டுக்கல. அப்போ அவரு சிகரெட் பிடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்படி ஒரு சில நொடிகளும் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப சித்தப்பா இப்படி நிக்கிறாருன்னா இவருக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல தான் அவருடைய அண்ணனான சரண் அவங்க அப்பாவும் உட்காந்து பீடி பிடிச்சிட்டும் இருக்காரு. சோ சித்தப்பா இப்படி நின்று யார் கூட பேசுற மாதிரி, அதாவது முன்னாடி யாரையோ பார்த்து பேசுற மாதிரியும் இருக்கு. சரண் அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் தனியா தான் பேசிட்டு இருக்காரு. சரி பிடிச்சிட்டோம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகரும் போது பாத்தீங்கன்னா சித்தப்பா இவருக்கு ஃப்ரண்ட்ல
யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டும் இருக்காங்க. ஆள் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெண் மாதிரியும் இருக்கு. அப்போ சரண் இவங்க அப்பா யோசிக்கிற விஷயம், எப்படா சாத்தியம் இது, நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன், அப்படி மேலே படியேறி வர இடம் கூட இங்கே தான் இருந்துட்டு இருக்கு, என்னை தாண்டி தான் யாராக இருந்தாலும் வரணும், அப்படி இருக்கும்போது யாராக இருக்கும் அப்படின்னு அப்படி பொறுமையாக நகர்ந்து பார்க்கும்போது அப்போதான் சரண் அவங்க அப்பா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. ஏய், இந்த பொண்ணு தான் செத்து போச்சு இல்லை, நம்ம வீட்டு ஆளுங்க தான் அடிச்சு கொண்டாங்களே அப்படின்னு இவருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கை நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா பயம் தாங்கலை. சொல்லப்போனால் அன்னைக்கு அடிப்பட்ட அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு இல்லை. ஆனால் சரண் இவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அடிச்சதுல இருந்து அந்த பொண்ணு பொழைச்சிருச்சோ, இப்போ உயிரோடு இருந்திருக்கோ, சரி உயிரோட கூட இருந்துட்டு போட்டோம், எப்படி அந்த பொண்ணு என்ன மீறி இந்த படிக்கட்டு வழியாக மேலே வந்திருப்பா அப்படின்னு இவருக்கும் ஒரு சந்தேகமும் வருது. இது மட்டும் இல்லாமல் சித்தப்பா இவரும் ஏதோ பேசிட்டு இருக்காரு, ஆனால் என்ன வார்த்தைன்னு கிளியரா புரியல. அப்படி பேசினதுக்கு அப்புறம் சித்தப்பா இவரும் அந்த அழுகையெல்லாம் நிறுத்திட்டு ஒரு மாதிரி சிரிச்ச மேனிக்க, சொல்ல போனா ரொம்பவே ரிலாக்ஸா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்ற மாதிரி அவரும் ரிலாக்ஸா அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து படிக்கட்டு வழியா கீழே இறங்கியும் போறாரு. ஆனா சித்தப்பா அப்படி போகும்போது இந்த இடத்துல அவங்க அண்ணன் சிகரெட் பிடிக்கிற விஷயத்த ஆல்ரெடி பார்த்திருப்பாரு. இப்போ அவங்க அண்ணனை பார்த்துட்டு ஒரு மாதிரி நமட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்ல போனா இதுக்கப்புறம் தாண்டா ஆட்டமே இருக்குன்னு ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பாங்கல்ல வில்லத்தனமா, அப்படி சித்தப்பா அவரும் அண்ணனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி படிக்கட்டு வழியா இறங்கியும் போறாரு. இப்போ சரண் அவங்க அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இப்போ அந்த இடத்துல ஆட்கள் அப்படின்னு யாருமே இல்லை. பட் அவர் கிளியரா பார்த்தாரு, இறந்து போன அந்த பொண்ணு தான் இங்க நின்றுட்டு இருந்தது. எப்படி அந்த பொண்ணு இங்க வந்தது, எப்படி மறைஞ்சது, அப்போ உண்மையில இங்க வந்தது அந்த பொண்ணோட ஆன்மாவா அப்படின்னு அப்பதான் அவருக்கே தோணவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயமே இவருக்கு இன்னும் டென்ஷன் அதிகரிக்குது. மோஸ்டா டென்ஷன் அதிகரிச்சா இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு சிகரெட்டும் பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் இன்னொரு சிகரெட்டை பற்ற வச்சு பிடிச்சிட்டும் இருக்காரு. அப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவர் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து பக்கத்திலே ஒரு பெண் அழற சத்தமும் கேட்குது. இவரும் பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு அப்படியே பொறுமையா இந்த சைடு திரும்பி பார்க்குறாரு. இந்த சைடு திரும்பினா வெறும் சுவர், அந்த மொட்டை சந்த மாதிரி தான் இருக்கும். சரி இந்த சைடில் ஆள் இல்லை, இந்த சைடு திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு இப்படியும் திரும்பி பார்க்குறாரு. இவர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 அடி தள்ளி ஒரு பொண்ணு நல்லா குத்த வச்சு உட்காந்து குனிஞ்சிட்டு அழுதா எப்படி இருக்கும், முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு, அந்த மாதிரி இப்போ இவருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெண் உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க. இப்ப சரண் அவங்க அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயந்துட்டே இருக்காரு. அண்ட் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போலான்னும் போது அப்போ அங்க அழுதுட்டு இருந்த அந்த பெண் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை எல்லாருமே சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டீங்கல்ல, வாழலான்னு உன் தம்பியை நம்பி வந்தேன், அதுக்குள்ள உன் குடும்பத்தாளுங்க எல்லாருமே என்னை அடிச்சு கொண்டுட்டாங்க, என் சாவுக்கு காரணமான உன் குடும்பத்தாளுங்களும் நான் ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமான குரல்ல அந்த பொண்ணும் சொல்ல, இப்ப சரண் இவங்க அப்பாவுக்கு பயம் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சரண் இவங்க அப்பா இந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும்னா சரண் அவரும் டேய் நீ இங்க இருந்தனா கண்டிப்பா அம்மா உன்னை வேற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பேசாம நீ லவ் பண்ற பொண்ணோட ஊரை விட்டு ஓடிய அப்படின்னு ஐடியா கொடுத்தது இவங்க அண்ணன் தான். இது கூடவே தம்பி ஓடி போனார்னா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தம்பி அவருக்கு கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் நகையும், அதாவது அவங்க மனைவி நகையெல்லாம் கொடுத்து அவரை வீட்டை விட்டு அனுப்பி வச்சது இந்த அண்ணன் தான். அப்படி இந்த ஒரு விஷயம் இறந்து போன அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். அதனாலதான் இறந்து போன அந்த பொண்ணு ஆவியா இவர் முன்னாடி வந்து நான் உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மரியாதைக்காக இப்படி சொல்லிட்டு போனதான் சரண் அவருடைய அப்பா ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்படி இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவும் ஒரு வாக்குறுதியும் கொடுக்குது. அது என்னன்னா, என்னால உன் குடும்பத்துக்கு, நான் சொல்றது உன் குடும்பத்துக்கு மட்டும்தான், உனக்கும் உன் மனைவிக்கும் உன் குழந்தைகளுக்கும் என்னால எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா என் சாவுக்கு காரணமான எவனையுமே நான் உயிரோட வர மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் அவங்க சாவு என் கையால தான் அப்படின்னு இப்ப அந்த ஆன்மா சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு அவர் கண்ணு முன்னாடி மறைஞ்சும் போயிருது. இப்போ சரண் அவங்க அப்பாவும் மாடியை விட்டு அவரோட ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு சுத்தமாக தூக்கமும் இல்லை, முகம் ஃபுல்லாக வேர்த்தும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அவங்க மனைவியும் பார்க்குறாங்க. ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே அவங்க மனைவி கிட்ட சொல்லிக்கவும் இல்லை. ஏன்னா குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பெண்கள் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பயப்படுவாங்க. அதனால அவர் அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கல. இதுக்கப்புறம் சரண் அவங்க அப்பா தூங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் நிம்மதியாக தூங்க முடியல.
கண்ணை மூடனாலே அந்த உருவம் இங்க வந்துட்டு போனதுதான் அவருக்கும் ஞாபகம் வருது. ஆனா இறந்து போன அந்த பொண்ணு அதோட சுயரூபம், அதாவது பேய்க்கு ஒரு சுயரூபம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு போல அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பொண்ணு அழகா இருக்கும் அந்த மாதிரிதான் வந்துட்டு போனதாம் அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. இதனாலே சரண் அவங்க அப்பா கொஞ்சம் தூங்குறதுக்கும் பயந்துருக்காரு. வீட்டுல ரூம்குள்ளேயே இங்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. மாடிக்கு போறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சிகரெட் பிடிப்பாரு, இந்த சிச்சுவேஷன்ல சிகரெட் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவருக்கும் தோணுது. ஆனா பயம் இவரை மாடிக்கும் அனுப்பல. சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சைலண்டா படுத்து கண்ணை மூடுறாரு. அப்படி கண்ணை மூடனா சரண் அவங்க அப்பாவுக்கு ஒரு கனவும் வருது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த பொண்ணு இப்போ சுய ரூபத்துல வராங்க. அதாவது பேய்க்குண்டான உருவம்னு சொல்லுவாங்கல்ல, கொடூரமா. பட் இறந்து போன அந்த பொண்ணு உடம்புல ரத்தமே இல்லாம வெளுத்து போய் கண்ணுலாம் வெளுத்து போனா எப்படி இருக்கும், அந்த முகம்லாம் ஒரு மாதிரி வறண்டு, சொல்ல போனா மோகினி பிசாசு தான் இப்ப அந்த இடத்துலயும் இவர் கனவுலயும் வந்திருக்கு. அப்படி அந்த பெண்ணுடைய உருவம் டைரக்டா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா சரண் இவங்க வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த சரண் அவங்க அப்பாவும் வீட்டு வாசல் நின்னபடி பார்த்துட்டும் இருக்காரு. தூரத்தில் யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் பார்க்க கிட்ட வரதான் அவருக்கும் தெரியுது வரது அந்த உருவம் அப்படின்னு. அப்படி எதிர்க்க வர அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா இவரை அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டே இவரை தாண்டி இவங்க வீட்டுக்குள்ளேயும் போகுது. இந்த ஒரு விஷயத்த இவரும் பார்க்குறாரு. இந்த பொண்ணு தான் செத்து போயிடுச்சு, இதுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு இவரும் பயந்தபடி, ஏன்னா இதெல்லாமே கனவு தானே, இவரும் பயந்தபடி அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் போச்சு, அதுக்கப்புறம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. இவரும் சுத்தி சுத்தி தேடுறாரு, எந்த ரூமுக்கு போயிருக்கோம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு இவருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. இதுக்கப்புறம் சரண் இவங்க அப்பா அவங்க வீட்டோட ஹால்ல உட்காந்துட்டும் இருக்காரு. இந்த உருவம் எங்க போயிருக்கோம், இங்க போயிருக்குமா, நம்ம ரூமுக்கு போயிருக்குமா, அப்பா ரூமுக்கு போயிருக்குமா அப்படின்னு இவரும் கீழே உட்காந்தபடி யோசிச்சுட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பெண்ணுடைய உருவம் இறங்கி ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கு. எங்க போயிட்டு வருது அப்படின்னு இவரும் அந்த பொண்ணு பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு 10 அடி பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்துட்டு வராங்க. யார் இது, நம்ம வீட்டு ஆளு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு இருக்கிறது வேற யாருமே இல்ல, சரண் இவங்க அப்பாவுடைய அப்பா, அதாவது சரண் இவருடைய தாத்தா தான் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுவும் பித்து பிடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கனவுல பார்த்துட்டு இருக்கிற சரண் அவருடைய அப்பா தன்னுடைய அப்பா இந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவரையும் தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரு ஏதோ ஒரு ஜடம் மாதிரி எது பின்னாடியே போற மாதிரி தான் இப்போ இந்த ஆவி பின்னாடியும் போயிட்டும் இருக்காரு. இவரும் தடுக்க முயற்சி பண்றாரு. சரி ஒரு லெவலுக்கு அப்புறம் இவர் எங்க தான் போறாரு அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போனா இந்த ஊரோட ஒரு பகுதியில தான் அந்த பேய் மரம், ரொம்பவே பெரிய பேய் மரமும் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்த நோக்கியும் போய்கிட்டும் இருக்காங்க. பா இந்த பக்கம் எதுக்கு போறீங்க, இங்கதான் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, இங்க போவாதீங்க அப்படின்னு அவரோட கையை பிடிச்சு கூட தடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. பட் அவரால் தடுக்கவும் முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் இப்போ சரண் அவருடைய தாத்தா அந்த பேய் மரத்துக்கிட்டையும் போயிடுறாரு. இதை சரண் அவங்க அப்பாவால் தடுக்கவும் முடியல. அங்க போனதுக்கு அப்புறம் இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா இவரோட கண்ணு முன்னாடி, அதாவது சரண் அவங்க அப்பாவோட கண்ணு முன்னாடி தாத்தா அவருடைய கழுத்தை நெரிச்சு கொல்லவும் ஆரம்பிக்குது. பட் இதை அவங்க தாத்தா வழியில துடிக்கிற மாதிரிலாம் தெரியல, அப்படியே ஜட மாதிரி நின்றுட்டும் இருக்காரு. அதாவது ஆல்ரெடி உயிர் இல்லாத ஒரு உடம்பு மாதிரி தான், வலின்ற உணர்வே இல்லாம இருந்துட்டு இருக்காரு. இந்த பெண்ணும் அப்படியே கழுத்தை ரொம்பவே டைட்டா நெரிச்சிட்டும் இருக்காங்க. அப்படியே நெரிச்சிட்டு சைட்ல சரண் அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் எப்படி திரும்பி பார்த்துட்டு அதே போல நம்மட்டு சிரிச்சிட்டு இப்போ அப்படியே கை எடுக்க இப்போ அந்த இடத்துல சரண் அவங்க தாத்தம் அவங்க உடம்பு அப்படியே நிலை தடுமாறி கீழேயும் விழறாரு. இப்ப சரண் அவங்க அப்பா இறந்து போன அவங்க அப்பாவோட உடம்பு கிட்ட போகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு பக்கத்துல இருந்து யாரோ அவரை தட்டி எழுப்பிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இவரும் மூச்சு வாங்குறாரு. இது கனவா அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப சரண் அவங்க அம்மா, ஏங்க ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, ஏன் கனவுல இப்படி புலம்புறீங்க அப்படின்னு கேட்க, இது நான் புலம்புறேன்னா என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, நல்லா தான் தூங்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏதேதோ புலம்பவும் ஆரம்பிக்கிறீங்க, என்னெல்லாம் தெரியல, நான் எழுப்பியும் பார்த்தேன் எந்திரிக்கல, அதனால தான் அடிச்சு எழுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த அப்படி ரிலாக்ஸா விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் சரண் அவங்க அப்பாவும் எந்திரிச்சு லைட்டை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாரு. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு லைட்டா அப்படி திரும்பும்போது
இவங்க பெட்ரூம்ல இருக்கிற ஜன்னல் திறந்துதான் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கத்துல இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா இப்போ சரண் அவங்க அப்பாவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஆனா இவரை பயமுறுத்தணுமோ இல்ல வேற எதுவும் மோட்டிவோட எல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் அந்த இடத்துல நின்று இவரை பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டும் அப்படியே சைலண்டா நகர்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப சரண் இவங்க அப்பாவுக்கும் இந்த கனவுக்கான அர்த்தம் என்ன, எதுக்கு இப்ப இந்த பொண்ணு வந்தது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு இவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஆபத்துன்றது மட்டும் இவருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கு. சரி ஏதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் தூங்குறாரு. ஆனா இப்ப தூங்கினா எந்த விதமான கனவும் வரல, இப்படி நிம்மதியா தூங்குறாரு. அப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சரண் அவங்க அப்பாவும் எந்திரிச்சிடறாரு, அவங்க அம்மாவும் எந்திரிச்சிடுறாங்க. அண்ட் அவங்களோட வேலையும் பார்த்துட்டும் இருக்காங்க. அப்ப பாட்டி இவங்களும் அவங்க ரூம்ல இருந்து டீ காஃபி குடிக்கிறதுக்காக வெளியிலயும் வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாட்டி சரணோட அப்பா கிட்ட கேக்குறாங்க, டேய் உங்க அப்பாவை பாத்தியாடா அப்படின்னு. பாட்டி இவங்களும் கேட்க, மா நானே இப்பதான் எந்திரிச்சேன், இன்னும் நான் பார்க்கல அப்படின்னு. இது எல்லாமே விடிய காலையில மோஸ்டா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அந்த சமயம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப பாட்டி அவங்களே சொல்லிக்கிறாங்க, சரி காலையில நடக்க போயிருப்பாரு வந்துருவாரு அப்படின்னு. இவங்களும் உட்காந்துட்டு இருக்க. இதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊர் ஆட்கள்ல நிறைய பேர் ஒரு மாதிரி கத்திட்டு அழுதுட்டு இவங்க வீட்டை நோக்கியும் வராங்க. இதை பார்த்த பாட்டி இவங்க குடும்பத்துக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு ஊர் ஆட்கள்லாம் இப்படி வந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை எதனா பிரச்சனை அப்படின்னு. இருங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதும் கொஞ்ச நேரத்துக்கு யாராலையுமே எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறாங்க, நம்ம ஊர் ஓரத்துல பேய் மரம் இருக்குல்ல, அந்த பேய் மரத்துக்கு கீழே ஐயா பேச்சு மூச்சு இல்லாம இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஐயாவா யாரடா சொல்ற அப்படின்னு பாட்டி இவங்களும் கேட்க, அந்த ஊராட்களும் இந்த வீட்டை சேர்ந்த ஐயா தான் உங்க கணவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டி இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இப்ப இந்த குடும்பமே கதறிட்டு அந்த பேய் மரத்தை நோக்கியும் போறாங்க. ஆனா சரண் இவங்க அப்பா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரல. இவர் அப்படியே ஒரு ஷாக்ல அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நைட்டு கனவுல வந்த அந்த ஒரு விஷயத்த கூட லைட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு இவருக்கும் ஒரு பதற்றம் ஏற்படுது. இப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவரும் என்னாச்சோ அப்படின்னு ஒரு பயத்தோட இந்த இடத்த விட்டும் அந்த பேய் மரத்தை நோக்கி போறாங்க. இப்படி எல்லாருமே அந்த பேய் மரத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது சரண் அவங்க தாத்தா அந்த மரத்துக்கிட்ட இறந்து போயிருக்காரு அப்படின்னு. இப்ப சரண் அவங்க அப்பாவுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு. நைட்டு நமக்கு வந்தது கனவா இல்ல உண்மையிலேயே அந்த இடத்துல நான் போய் பார்த்தேனா, உண்மையிலே நான் அந்த இடத்துல போய் பார்த்திருந்தேன்னா எப்படி என் மனைவி என்ன எழுப்பியிருப்பான், ஒருவேளை இங்க நடந்த விஷயம் எனக்கு அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா ஒரு கனவா காட்டியிருக்கோ அப்படின்னு இவருக்கும் தோணுது. பட் என்ன இருந்தாலும் இப்ப அவங்க அப்பா அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா நினைச்ச மாதிரி மொத பழியும் வாங்கியிருக்கு. இப்ப அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்லயே இது ஒரு பெரிய சாவு அப்படின்றதுனால இதை நல்லா கோலாகலமா பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இவருக்கு மனசு தாங்கல, ஏன்னா என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா அம்மா அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்டயும், எனக்கு என்னவோ அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் இதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணோட ஆன்மாவை நான் மாடிலையும் பார்த்தேன், நம்ம தம்பியும் அந்த ஆன்மா கிட்ட பேசிட்டு இருந்தான். இப்ப நீயே பார்த்தல அவன் இதுக்கு முன்னாடி அழுதுட்டு ஒரு மாதிரி இருந்தான், ஆனா அந்த ஆன்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவன் நார்மலா தான் இருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஆன்மா உன் குடும்பத்து ஆளுங்களை வந்து பழிவாங்கும் அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்கான். ஒருவேளை அவ்வளவுதான் காரணமா இருக்குமோ, அடுத்து நம்ம வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வரத்துக்குள்ள இது என்னன்னு சரி பாருங்கன்னு சொல்லும் போது இப்போ பாட்டி இவங்க உஷாராயிரு. ஏன்னா பெரியவன் தேவையில்லாமலாம் போய் சொல்ல மாட்டான், அப்பனா இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி அவங்களும் கர்நாடகா பக்கத்துல தான் கேரளாவும் வந்துருக்கு. கேரளால இருக்கிற மாந்திரிகரை வர வைக்கிறாங்க. வர வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய யாகம் ஒரு பெரிய பூஜையும் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்படி சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு ஒரு பூஜை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட ஆன்மாவை இங்க வர வச்சு அடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணோட ஆன்மாவை மந்திரங்கள்லாம் படிச்சு அந்த ஆன்மாவையும் இந்த இடத்துலயும் வர வைக்கிறாங்க. அந்த ஆன்மாவும் இந்த இடத்துக்கும் வருது அதோட சுயரூபத்துல. இதை இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க, பார்த்து மிரண்டும் போறாங்க. அப்பதான் இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கே தெரியுது இந்த பொண்ணாலதான் வீட்டுல இருக்கிற பெரியவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு. இப்போ இந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துற மாதிரி இல்ல, ஏன்னா ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த நம்பூதிரி என்ன பண்றாருன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணோட குடும்பத்தார்கிட்ட அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட பொருட்கள் துணியா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கிட்டும் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில துணியா கட்டி அண்ட் அதுக்குள்ள அந்த பொண்ணுடைய ஆன்மாவை அடைச்சி ஏதேதோ விஷயங்கள்லாம் பண்ணி அந்த மூட்டையில நல்லா இருக்க கட்டிடுறாங்க. இப்படி அடைக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய ஆன்மாவை கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள பள்ளம் தோண்டி புதைச்சு வைக்கிறாங்க. அப்படி
புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் கூட அடுத்த 3 நாள் இந்த வீட்டுக்குள்ள இந்த பூஜை புனஸ்காரம், அதாவது இந்த மந்திரங்கள் அடங்கிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க அந்த 3வது நாளுக்கு அப்புறம் அந்த அடைச்சி புதைக்கப்பட்ட அந்த ஆன்மாவை தோண்டி எடுக்கிறாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு அந்த ஊர் ஓரத்தில் இருக்கிற அந்த பேய் மரம் இருக்குல்ல, பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அதில் இப்போ அடிச்சு மொத்தமா அந்த பெண்ணுடைய ஆன்மாவை அந்த மரத்தோட சேர்த்து அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த நம்பூதிரியும் சொல்லிட்டு அவருடைய பேமெண்ட்டை வாங்கிட்டு அவரும் ஊருக்கு கிளம்பிடுறாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்க சித்தப்பாக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயம் சித்தப்பா அவரும் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கும் போயிருந்திருக்காரு. வீட்டுல இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சுத்தமா தெரியல. இப்படி ஒரு வாரம் கழிச்சுதான் வீட்டுக்கும் வராரு. அதுக்குள்ள இங்க மொத்தமா சொல்லி முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா வீட்டுல எதுவுமே நடக்கல. ஆல்ரெடி அவங்க அப்பா இருந்த விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன எதுவுமே நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, இங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இப்படியே சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்திருக்காரு. ஏன் இந்த ஒரு வார்த்தையை வந்து அவங்க அண்ணங்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல அவங்க அண்ணன் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எதுவுமே சொல்லல. மூச்சு கூட விடாம சைலண்டா இருந்திருக்காரு. அண்ட் தம்பி இவரும், அதாவது சித்தப்பா இவரும் ஒரு 2-3 நாள் பொறுத்திருந்து பார்த்திருக்காரு. இந்த 2-3 நாள் கேப்ல இறந்து போன அவருடைய காதலியோட ஆன்மாவை கூட அவரால் பார்க்க முடியல. அப்பதான் அவருக்கும் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அண்டு வீட்டுக்குள்ள ஏதோ பூஜைலாம் நடந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கு அப்படின்னு அவருக்கும் தெரிய வருது. இதெல்லாம் வச்சு ஊருக்குள்ள இருக்கிற அவருடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது தான் அவருக்கும் தெரியுது, இவரோட காதலியோட ஆன்மாவை அடைச்சி இப்ப அந்த மரத்துல கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணால அதை விட்டு வெளியில வர முடியாது அப்படின்னு. உடனே கோவப்பட்ட சித்தப்பா என்ன பண்றாருன்னா, வெறி கொண்டு இப்போ அந்த பேய் மரம் இருக்கிற அந்த இடத்துக்கும் போறாங்க. ஆனா பகல்ல அந்த இடத்துல ஆட்கள்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. மோஸ்டா ஆட்களை அந்த இடத்துல அன்வான்டா அலோவ் பண்ண மாட்டாங்க. குறிப்பா சித்தப்பா இவர் அந்த சமயம் அலோவ் பண்ணல. அந்த சித்தப்பா இவருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓகே இவனுங்களை மீறி எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு அந்த நடுராத்திரி வரைக்கும் காத்திருந்திருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு நடுராத்திரி போலதான் அந்த மரத்துக்கிட்டே வந்து பாக்குறாரு. ஆட்கள் யாருமே இல்லை. ஆனா இந்த மரத்துல நிறைய ஆணிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுல எந்த ஆணில வந்து அவளை அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு இவரும் பார்த்துட்டே இருக்கும் போதுதான் அதுல ஒரு மூட்டை மாதிரியும் இருக்கு. இந்த துணியை நான் இங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு கிட்ட வந்து தொட்டு பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த புடவையை இவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பவே புரிஞ்சிருது இதுக்குள்ளதான் என் காதலியோட ஆன்மாவை அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த ஆணையை பிடிச்சி பிடுங்கிறதுக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா இவரால் சுத்தமா முடியல. ஆனா கொஞ்சம் கூட மனம் தளராம அங்கிருந்து வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆணையை பிடுங்குற மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கும்போதும் இந்த ஆணையை பிடுங்குற சுத்தி இருக்கு பாத்தீங்களா, ஒரு சைட்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஆணையை விட்டு அப்படி ஓபன் பண்றாங்க. அதை பாக்குறாரு. அதை வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம அப்படியே துணியோட துணியா மறைச்சு வச்சு அந்த இடத்துக்கும் மறுபடியும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த அணியை எடுத்து விட்டுறாரு. இது மட்டும் இல்லாம அந்த துணியில தானே டைட்டா ஏதோ விஷயம்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையுமே கலைச்சி கிழிச்சும் போட்டுறாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மம் வெளியிலையும் வருது. வெளியில ஒரு கோவத்தோட நின்றுருக்கு. இதுதான் பார்ட் 1. இதுக்கப்புறம் தான் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டை வந்து சீக்கிரம் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். செகண்ட் பார்ட்ல இன்னும் நிறைய தரமான சம்பவங்கள்லாம் நடந்தும் இருக்கு. ஏன்னா அடைச்சி வச்ச ஒரு ஆவியோட ஆன்மா எந்த அளவுக்கு கோவத்தோட இருக்கும், அதுவும் ஒரு தப்பும் பண்ணாத மோகினியோட கோவம் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த பார்ட்ல நீங்க கிளியரா பார்க்க போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டான சரண் இவங்க குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல செகண்ட் பார்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன்.